ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு நேரம் யாரையாவது உண்மையாக நேசிச்சிருப்பீங்க, அல்லது யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போன வழியை சைலண்டாக தாங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்டோரி முடியும் போது ஹார்ட் பிரேக் ஒரு எண்டிங் இல்லை, அது ஒரு பவர்ஃபுல் பிகினிங்னு உங்களுக்கு புரியும். அவனுக்கு அவ தான் உலகம், அவ இருந்தால் லைஃப் கம்ப்ளீட் அப்படின்னு நினச்சான். கால்ஸ், சாட்ஸ், லேட் நைட் டாக்ஸ், அவனோட உலகமே அவளை சுற்றி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் எக்ஸ்பிளனேஷன் கூட இல்லாமல் அவனை விட்டுட்டு போயிட்டான். அந்த நைட் அவனோட மனசு மட்டும் இல்லைங்க, அவனோட பிரெயினுமே உடஞ்சிடுச்சு. சயின்ஸ் இதுக்கு என்ன சொல்லுதுன்னா, பிரேக்கப் பெயினும் ஃபிசிக்கல் பெயினும் பிரெயினில் சேம் நியூரல் ஏரியாவை தான் ஆக்டிவேட் பண்ணும். அதனால தான் அவனுக்கு தூக்கம் இல்லை, அமைதி இல்லை, ஃபோன் கேலரி ஃபுல்லாக மெமரிஸ், மைண்ட் ஃபுல்லாக ஓவர் திங்கிங். ஒரு நாள் மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு அவனையே கேட்டான், அவளை திரும்ப பார்க்கணும்னா நான் இதே புரோக்கன் வெர்ஷனாக இருக்கணுமா? அந்த நாள்ல இருந்து சைலண்டாக டிஸப்பியர் ஆயிட்டான். போய் கெஞ்சல, பழி வாங்கணும்னு நினைக்கல, எந்த ஒரு போலியான சந்தோஷத்துக்குள்ளேயும் அவன் போகல. இந்த தடவை அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அவன் மேல இல்லை, அவன் மேல இருந்துச்சு. மார்னிங் ஜிம் போனான், ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணான், லேட் நைட் ஓவர் திங்கிங்கை லேட் நைட் லேர்னிங்கை மாற்றினான், கரியர் பில்ட் பண்ண ஆரம்பித்தான், மெடிடேஷன் கற்றுக்கிட்டான், புக்ஸ் படித்தான். ஸ்லோவாக அவனோட லைஃப் மாற ஆரம்பிச்சுது. சயின்ஸில் இதுக்கும் ஒரு பேர் இருக்கு, நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அதாவது பிரெயின் புதிய நியூரல் கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணும். அவள் ஒர்க் அவுட் டோபமைன் கொடுத்துச்சு, டிசிப்ளின் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, கன்சிஸ்டன்சி அவனோட ஐடென்டிட்டியவே மாற்றிடுச்சு. பெயின் பாத்வேஸ்லாம் வீக் ஆச்சு, கான்ஃபிடன்ஸ் பாத்வேஸ்லாம் ஸ்ட்ராங் ஆச்சு. சில மாதங்களுக்கு அப்புறமா அவனோட ட்ரீம் கம்பெனிலேயே ஜாப் வாங்கிட்டான். இந்த தடவை அவனோட முகத்துல இருந்த அந்த பொலிவுக்கு காரணம் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, அது அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு நாள் ஈவினிங் அவகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, யூ சேஞ்ச்டு அப்படின்னு. அவன் சிரிச்சான், ஏன்னா அந்த நேரத்துக்கு அவன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறது கிடையாது. நீ உன்னை உயர்த்தும் போது உன்னை விட்டுட்டு போனவங்களுக்கு கூட உன்னோட வேல்யூ புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணு திரும்ப வந்தாங்களா? எஸ், வந்தாங்க. ஆனா இந்த தடவை அவனோட ஹாப்பினஸ் அந்த பொண்ணுகிட்ட இல்லை, அது அவனுக்குள்ள இருந்துச்சு. சில ஹார்ட் பிரேக்ஸ் நம்மளை உடைக்க வராது, நம்மளை அப்கிரேட் பண்ண வருது. ஸோ ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உங்களை நீங்களே இழந்துடாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் த பெஸ்ட் கம்பேக் அப்படிங்கிறது அவங்க ஒருபோதும் நீங்க இப்படிப்பட்ட அளவுக்கு உயர்ந்து நிற்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது தான். ஓகேவா? ஸோ வெதர் இட் இஸ் பாய் ஆர் கேர்ள், ரெண்டு பேருக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ பி ஸ்ட்ராங், எல்லாமே சரியாகும். பி ஹாப்பி ஃபார் எவர்.